இதுல இன்னொரு உருக்கமான மனசையே அப்படியே காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 10:30 மணிக்கு அந்த பெண்ணை இவங்க ரேப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறானுங்க ரூம்ல இருந்து. அப்ப அந்த பெண் வந்து என்ன மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துருங்க, என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க, தயவு செஞ்சு என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருடைய காலில் விழுந்து கதறி இருக்காங்க. அப்ப கூட அந்த 3 பேர் வந்து அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஒரு பிஜி படிச்சுட்டு இருந்த பெண் டாக்டர் அந்த மருத்துவமனைக்குள்ளேயே இருக்கக்கூடிய செமினார் ஹால்ல ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை யாருமே மறந்திருக்க மாட்டோம். 2024 ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இந்த கேஸ் சம்பந்தமா நம்மளுடைய சேனல்ல கூட அப்போ வந்து ரொம்ப இந்த கேஸ்ல என்ன நடக்குது, டே டு டே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம பேசியிருந்தோம். பட் அந்த சம்பவம் நடந்து இன்னும் 1 வருஷம் கூட முழுசா ஆகல. இப்போ திரும்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் கொல்கத்தாவில் நடந்திருக்கு. முன்னாடி நடந்தது ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இப்ப நடந்திருக்கிறது கொல்கத்தா சட்ட கல்லூரியில ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஜூன் 25ஆம் தேதி கொல்கத்தா சட்ட கல்லூரிக்கு அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து ஒரு மதிய நேரமா ஒரு 3 மணி அத மாதிரி டைம்ல போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா, அந்த சட்டக்கல்லூரியில எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போகுது. எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை மீட் பண்ணி சில ஃபார்மாலிட்டிஸ் கையெழுத்து வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. சோ அதுக்காக அந்த மாணவி வந்து அந்த கல்லூரிக்குள்ள போறாங்க. போனப்போ அங்க ஊழியரா இருந்த மனோஜித் மிஸ்ரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் வந்து அந்த பெண்ணுகிட்ட பேசுறாரு. அந்த பெண்ணுக்கும் அந்த மனோஜித் மிஸ்ராவுக்கும் இடையில வந்து ஆல்ரெடி செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மனோஜித் மிஸ்ரா என்னென்னமோ சொல்லி அந்த பெண் அந்த வளாகத்துக்குள்ளதான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அங்க கல்லூரி நடக்கல அப்படிங்கிறதுனால கூட்டம் அப்படிங்கிறது அங்கங்க கம்மியா இருந்திருக்கு. ஸோ அந்த பெண்ணை பேசி அங்கேயே தாமதப்படுத்த வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 7:30 மணி அளவுக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு ரூம் இருக்கும்ல, அந்த வழியா அங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த ரூம்குள்ள அந்த பெண்ணை போட்டு இந்த மனோஜித் மிஸ்ரா அடைக்கிறாரு. இவர் அடைக்கிறப்போ சரியா ஜூன் 25 சாயங்காலம் 7:30 மணிக்கு உள்ள போட்டு அடைக்கிறாரு. இந்த மனோஜித் மிஸ்ரா கூட சேர்ந்து 2 பசங்களும் வராங்க. இந்த மனோஜித் மிஸ்ரா வந்து அங்க ஊழியரா இருக்கக்கூடியவர், இதே காலேஜ்ல படிச்சு இங்க ஊழியரா இருக்கக்கூடியவர். இது இல்லாம அப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் கூட படிச்சுட்டு இருக்கக்கூடிய 2 பேர், ஜே அகமது அப்படின்னு ஒரு நபர், இன்னொரு நபர் வந்து முர்ஜித் அப்படின்னு நினைக்கிற 2 பசங்க. சோ இந்த 2 பசங்களும் அந்த நபர் கூட சேர்ந்துட்டு அந்த ரூம்குள்ள போறாங்க. போனப்போ அந்த பெண் வந்து இவங்களை தள்ளி விட்டுட்டு வெளியில எப்படியாவது தப்பிச்சு போகணும், இவனுங்க என்னத்துக்காக நம்மள லாக் பண்றானுங்கன்னு தெரியுது, அந்த பெண் வந்து வெளியில எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு முயற்சி பண்றப்போ அந்த பெண்ணை அந்த ரூம்ல இருந்த ஹாக்கி ஸ்டிக்கு இருக்கும்லங்க, அந்த ஸ்டிக்கால அடிச்சு காயப்படுத்தி அந்த பெண்ணை தண்ணியில இழக்க செஞ்சிருக்காங்க. இனிமே அந்த பெண் வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாத அளவுக்கு அடிச்சு காயப்படுத்திட்டு 7:30 மணில இருந்து இரவு 10:30 மணி வரைக்கும் 8:30, 9:30, 10:30 3 மணி நேரம் அந்த பெண்ணை மாத்தி மாத்தி வன்கொடுமை, பாலியல், வேற என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வன்கொடுமை அப்படிங்கிறத ரொம்ப மோசமான முறையில செஞ்சிருக்காங்க. அந்த பெண் கத்தி பார்த்திருக்காங்க, கதறி பார்த்திருக்காங்க, காலில் எல்லாம் விழுந்திருக்காங்க. இந்த பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க, நான் அவங்க காலில் விழுந்து கதறின என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனா விடல. இதுல இன்னொரு உருக்கமான மனசையே அப்படியே காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 10:30 மணிக்கு அந்த பெண்ணை இவங்க ரேப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்புறானுங்க ரூம்ல இருந்து. அப்ப அந்த பெண் வந்து என்ன மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துருங்க, என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க, தயவு செஞ்சு என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருடைய காலில் விழுந்து கதறி இருக்காங்க. அப்ப கூட அந்த 3 பேர் வந்து அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த அதுக்கப்புறம் அந்த பெண் வீட்டுல இருந்து என்னடா அது கல்லூரிக்கு போன மகளை காணுமே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இந்த விஷயம் நடந்தது எல்லாம் தெரிய வந்து அவங்களை அங்கேருந்து மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சு அந்த மாணவிக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் இந்த விஷயத்தை பத்தி இந்த மாணவி பேசாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இது சம்பந்தமா எதுவுமே வெளியில தெரிஞ்சிருக்காது. பட் இந்த மாணவி போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு இந்த சம்பவம் நடந்தது தானே தெரியும், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ரேண்டமா இந்த மாணவிக்கு இப்படி நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி காரணம் இருக்கா அப்படிங்கிறப்போ அந்த மாணவி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த மனோஜித் மிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டக்கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்க ஊழியர் சொன்னல, அந்த ஊழியர் இந்த மாணவி கிட்ட இதுக்கு முன்னாடியே நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்கான், வற்புறுத்திருக்கான். அதுக்கு இந்த மாணவி வந்து இல்ல, நான் ஆல்ரெடி வேற ஒரு பையனை லவ் பண்றேன், செட் ஆகாது, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவன் தொடர்ச்சியா இதை மாதிரி
டார்ச்சர் பண்றது, கல்லூரிக்கு போறப்பெல்லாம் டார்ச்சர் பண்றது, அது இந்த மாதிரி சிக்னல் காட்டுறது, அத மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாணவி முழுசா வெறுத்திருக்காங்க, முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வேகத்துல கூட ஒரு 2 பேரை சேர்த்துக்கிட்டு இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத ஜூன் 25ஆம் தேதி 3 மணி நேரம் ஒரு ரூம்ல வச்சு செஞ்சுட்டு, அப்ப கூட என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ வந்து திரும்ப என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உன்னையும் கொன்னுடுவேன், நீ லவ் பண்ற பையனையும் கொன்னுடுவேன், கொன்னுட்டு உன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்க மேல நீ இந்த கேஸை மாத்தி விட்டுருவேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை மிரட்டி, பாலியல் வன்கொடுமையும் நடந்திருக்கு, மிரட்டலும் நடந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு என்னென்ன அநீதி இழைக்க முடியுமோ, என்னென்ன கொடுமைகள் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே அந்த ரூம்ல வச்சு பண்ணிருக்கானுங்க. சோ இந்த விஷயத்த அந்த மாணவி வந்து கம்ப்ளைண்ட்ல கொடுக்குறாங்க. சோ கொடுத்ததுக்கு அப்புறம் உடனடியா அந்த தேடுதல் வேலை அப்படிங்கிறது நடந்து, அந்த மாணவர்கள் 2 பேர் அந்த மாணவி கூட படிச்சாங்க இல்லையா, எப்படிதான் அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது அப்படின்னு தெரியல. சோ அவனுங்க 2 பேரை வந்து காவல்துறை வந்து கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் தேடி இந்த மனோஜித் மிஸ்ரா அப்படிங்கிற நபரையும் கைது பண்ணிருக்காங்க. 4 நாள் காவல்துறை விசாரணைக்கு எடுத்து விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் இந்த விஷயத்த வெளியில பெரிய அளவுக்கு பேசுபடு பொருளாக மாறாம மீடியா கவர் பண்ணாத அளவுக்கு கொல்கத்தா கவர்மெண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியா இந்த விஷயத்த பாத்துக்கிறாங்க. ஏன்னா ஆர்ஜிகர் மருத்துவமனை இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய ஒரு அந்த சம்பவம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அது நடந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ள இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில அந்த மாணவி இறந்து போனாங்க. இந்த மாணவி கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு கொடூரமா இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனாலேயே இந்த சம்பவம் வெளியில தெரிஞ்சா இன்னும் பெருசா மாறிடும், கொல்கத்தா கவர்மெண்ட்டுக்கே ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த சம்பவத்தை வெளியில தெரியாத அளவுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் பாத்துக்கிறாங்க. இந்த சம்பவம் திரும்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து திரும்ப கேட்கிறோம். அதாவது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள போயிட்டு, அதுவும் நம்ம ரொம்ப மரியாதையா பார்க்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி நடக்குது. பெரிய நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச யூனிவர்சிட்டிக்குள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம கேள்விப்படுறோம். கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த சம்பவம். ஸோ அதுல சந்தீப் கோஷ், சந்தீப் ராய் அப்படின்னு நிறைய பேர்கள் வந்தது. ஆனா அதுல இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லப்பட்டது யார் அப்படின்னா சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபர், ஒரு சாதாரண நபர், ஒரு கொல்கத்தா போலீஸ்ல வாலண்டரா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர். அதுக்கு பின்னாடி அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் இருக்காரு அப்படின்னு பல லிஸ்ட் அந்த கேஸ் சம்பந்தமா நம்ம ஃபாலோ பண்ணி போடுறப்போ இவங்க மேலாம் சந்தேகம் இருக்கு, இவங்களுக்கு இல்ல தொடர்பு இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தோம். பட் கடைசியா கோர்ட் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா அந்த சஞ்சய் ராய் ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் யார் அந்த சார் என்னென்ன விஷயங்களும் நம்ம நிறைய விஷயங்களை பேசணும். ஆனா கடைசியா கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா இந்த ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிச்சு. சோ இத மாதிரி எந்த கேஸ் ரொம்ப பெருசா பார்க்கப்பட்டாலும் பெருசா இருந்தாலும் அதுல எத்தனை பேருடைய மினிஸ்ட்ரில இருந்து யாராரு பேர் அடிபட்டாலுமே கடைசியில யாரோ ஒரு பலிகடாவா யாரோ ஒரு சில நபர்கள் மட்டும்தான் மாற்றாங்க. மேல அந்த தப்புக்கு காரணமா இருந்த நிறைய பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. இதை ஏன்பா இந்த கேஸ் கூட சொல்ற அப்படின்னா இந்த கேஸ்ல அந்த மனோஜித் மிஸ்ரா சொல்றல, அவன் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியில வந்து மம்தா பானர்ஜியோட கட்சியில வந்து ஒரு முக்கிய பொறுப்புல நிர்வாகியா ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு. ஸோ இதனால அங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு அரசியல் ரீதியா ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆர்ஜிகர் மருத்துவமனை வழக்கிலையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாச்சு. சந்தீப் கோஷ் வந்து மம்தா பானர்ஜி மீட் பண்ண போட்டோ எல்லாம் வெளியாச்சு. சோ அப்படிங்கிறப்போ இந்த கேஸ்லயுமே அந்த மனோஜித் மிஸ்ரா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசியல் ரீதியா ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் இந்த வழக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும், எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு தெரியல. இதுல நமக்கு இத மாதிரி குற்றங்கள் வந்து தொடர்ச்சியா திரும்ப நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இத மாதிரி கேஸ் வந்தது அப்படின்னா ரொம்ப நாள் இழுக்கடிச்சு அதுல உண்மையான குற்றவாளி ஈஸியா தப்பிச்சிடறான் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதை தாண்டி இத மாதிரி கேஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப நடத்த முடியாது. இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ், நாங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதே என்ன ஃபைல் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் காட்ட மாட்டோம், இது முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமான அந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த கேஸ்ல என்ன நடக்குது, என்ன உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதை விசாரிக்கக்கூடிய டீம் வந்து மறைச்சிடுறாங்க. சோ இது இதனாலேயே மக்களுக்கு வந்து இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. கடைசியில யாரோ ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி அந்த கேஸையும் முடிச்சிடுறாங்க. இத மாதிரி குற்றங்களை ஃபர்ஸ்ட் குறைக்கணும் அப்படின்னா இத மாதிரி கேஸ் இருக்குல்லங்க, அது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸா இருக்கட்டும் இல்ல ஆர்ஜிகர் மருத்துவமனையில நடந்த அந்த கேஸா இருக்கட்டும், இத மாதிரி கேஸ் விசாரணை இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பரா டிரான்ஸ்பரண்டா இப்படி நடந்தது இல்ல, இவங்களுக்கு இதுல வந்து தொடர்பு இருக்கு, இவங்களை கைது செஞ்சிருக்கோம், இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் டீட்டெயிலா வெளியிடப்பட்டு தண்டனை அப்படிங்கிறது
உடனடியா நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அடுத்து திரும்ப தனக்கு வந்து கட்சி பலம் இருக்கு, தான் வந்து ஆளும் கட்சியில இருக்கேன், இல்ல எங்க அப்பா வந்து பெரிய பொலிட்டீஷியன் அப்படின்லாம் சொல்லிட்டு இத மாதிரி தவறுகளை செய்ய துணியக்கூடிய நபர்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வரும். அதுல அவ்வளவு பெரிய ஆள் அந்த கேஸ்ல இருந்தாருப்பா, ஆனா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, அவர் கைது செய்யப்பட்டார், அவருக்கு தண்டனை அப்படிங்கிறது வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பயம் வந்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள் அப்படிங்கிறது குறையுமே தவிர, இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப இத மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப இத மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டிய சூழல்ல தான் வந்து உட்காருவோம். இந்த கேஸ்ல அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நானும் தேடி அப்டேட் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கேன். வேற ஏதாவது இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம்ல, அதுக்கு எங்கேயோ ஒரு ஃபிளா இருக்கிறதுனால தானே திரும்ப திரும்ப இந்த தவறு நடக்குது. ஸோ அது என்ன ஃபிளா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். நன்றி.